தமிழ் சினிமாவில் ஒரு வழக்கம் உண்டு. ஒவ்வொரு ஹீரோவும் கட்டாயம் ஒரு படத்திலாவது போலீஸாக நடிப்பார்கள். அதுபோல இப்போது இருக்கும் ட்ரெண்ட் ஒரு பேய் படத்திலாவது நடிக்க வேண்டும். இந்த வரிசையில் தற்போது சந்தானம் நடித்து வந்திருக்கும் பேய் படம் தில்லுக்கு துட்டு. சிவன் கொண்ட மலை என்ற ஒரு மலையில் ஒரு அமானுஷ பேய் பங்களா. அங்கு பேய் எப்படி வந்தது என்பதற்கு ஒரு ஃப்ளாஷ்பேக். பின் சென்னையில் சந்தானத்துக்கும் செனாயாவுக்கும் காதல். ஒரு கட்டத்தில் இருவரின் குடும்பத்தினரும் அந்த பங்களாவுக்கு செல்ல வேண்டிய சூழ்நிலை ஏற்படுகிறது. அங்கு எதற்காக செல்கிறார்கள், பேய் இவர்களை என்ன செய்தது என்பதை காமெடி கலாட்டாக சொல்லியிருக்கும் படம் தான் இந்த தில்லுக்கு துட்டு. இனிமே ஹீரோ தான் என்ன பட்டைய கிளப்பி வரும் சந்தானம் இப்படத்திலும் இவருக்கு சூட்டாகும் கதாபாத்திரத்தை கலக்கியுள்ளார். காமெடி, டான்ஸ், ஃபைட் என எல்லா ஏரியாவிலும் பவுண்டரி விளாசுகிறார். செனாயா பார்க்க அழகாக இருக்கிறார். நடிப்பிலும் குறை சொல்லும்படி இல்லை. காமெடி படம் என்றால் கண்ணை மூடிக்கொண்டு ராஜேந்திரனை புக் செய்து விடலாம் போலும். இப்படத்திலும் செம பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து கிளாப் சொல்லுகிறார். நானும் ரவுதானுக்கு பிறகு ஆனந்தராஜிற்கு வெயிட்டான ரோல். அதிலும் காமெடி பண்ணிறேன்னு நான் பழைய வில்லன்றதை மறந்துடாத என்று சொல்லும் இடம் மாஸ். இவ்வளவு காமெடி நடிகர் இருந்தாலும் கருணாஸும் தனித்து தெரியும் அளவில் சிரிப்பு காட்டுகிறார். மாமனர் மெருமானாக வரும் சௌரப் சிக்லா, டி.எம். கார்த்திக்கின் நடிப்பு ரசிக்க வைக்கிறது. வாரம் வரும் காமெடி பேய்ப்படங்கள் இதுவும் ஒன்று என்றாலும் இதனின் பலமே எல்லா நகைச்சுவைகளுக்கும் ஆடியன்ஸிடம் இருந்து நல்ல ரெஸ்பான்ஸ் வருகிறது. படத்தின் ஆரம்பத்தில் சீரியஸ் பேய் படம் போல ஆரம்பித்தாலும் பின்னர் காமெடி திரைக்கதை மூலம் சரவடியை கொளுத்து விடுகிறார் இயக்குனர் ராம்பாலா. பின் இரண்டாம் பாதியின் ஆரம்பம் சற்று இழுவையாக ஆரம்பித்து பின் சுதாரித்து படம் நகர்கிறது. ஆனால் படத்தில் ஹீரோ என்ன செய்கிறார், திபெத்திய சாமியாருக்கு தமிழ் மிக எளிதாக வருவது, ஊரையே அடித்து போடும் முக்கிரமான பேய் இவர்களின் விளையாட்டில் பங்கேற்கிறது என பல லாஜிக் மீறல்களும் இருக்கத்தான் செய்கிறது. தேவையற்ற காட்சிகளை தவிர்த்துக்கலாம். தன் மகள் விரும்பும் காதலனை குடும்பத்தோடு வீட்டுக்கு வர சொல்லி அவமானப்படுத்துவது போன்ற காட்சிகள் எல்லாம் இன்னும் எத்தனை காலத்துக்கு பாஸ்? என்னதான் இது பேய் படம் என்றாலும் இதில் பேய்க்கே கெஸ்ட்ரோல் தான். தமனின் இசையில் பாடல்கள் படத்தோடு பார்க்க நன்றாக உள்ளது. கார்த்திக் ராஜாவின் பின்னணி படத்துக்கு பலம் சேர்க்கிறது. தீபக்குமார் பாடியின் ஒளிப்பதிவு ஒரு பக்கம் மிகவும் கலர்ஃபுல் ஆகவும் இன்னொரு பக்கம் பேய் பங்களாவில் இருட்டிலும் திகில் காட்டுகிறது. படத்தின் காமெடிக்கு பஞ்சமே இல்லை. அனைத்து நடிகர்களும் அவர்களின் பங்கை மிகச் சரியாக செய்துள்ளனர். படத்தின் தொழில்நுட்ப கலைஞர்களின் பங்கு பாராட்டத்தக்கது. முதல் பாதியை பார்க்கும்போது இரண்டாவது பாதி சுவாரஸ்யம் குறைவாக தோன்றுகிறது. தேவையற்ற காட்சிகளை தவிர்த்திருக்கலாம். லாஜிக் மீறல்களிலும் சில கிளிசேக்களிலும் அதிக கவனம் செலுத்தி குறைத்திருக்கலாம். மொத்தத்தில் தில்லுக்கு தொட்டு முழு பைசா வசூல்.